சொல்லுங்க. சத்யா சொல்லுடா மாரவதி. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கிறோம்டா. நீ ஆரம்பிக்கிறடா. ஏய் விலங்க டஸ்க் இல்லவா? ரெண்டு பேர் ஆமா. என்ன? ஆமா அப்படி வச்சு அவளை பார்த்து ஓரமாறு காலை கட்டி ஓரமாறு. ஏப்பா ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. முக்கியமான கண்டிஷன். என்னையா கண்டிஷன்? லைட்ட போல ஆஃப் பண்ண சொல்லு. ஆடா அறிவிட்ட முட்டா பையலே. ஏண்டா லைட் எல்லாம் ஆஃப் பண்ண முகர யாரா பாக்குற நீ? நிறுத்தி பேசுடா. அரே யாரு பாக்குற? லைட்ட போல ஆஃப் பண்ணி புட்டா இந்த நேரம் எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். சும்மா கிடக்க மாட்டானா? ஏ சண்டால பாவி. உன் அகத்து தான ஆண்டவன் இம்மா பெரிய சாமான கொடுத்திருக்கான். போட்டு எந்த நேரமும் வடக்குள் அடிச்சு கிடக்கியப்பா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கணும். என்ன செய்யணும்? என் ஒப்பன வாடி. ஏண்டா ஒப்ப மவனே. நான் ஆரம்பிக்கல நீ என்ன செய்யணும்? நம்ம வேட்டிய ஒழுங்கா போட்டு பாரு சொல்லி. யாரு? அவ பெருசா. தாத்தா வேட்டிய ஒழுங்கா போட்டுக்காருங்க. பெருசு. உன் வேட்டிய ஒழுங்கா போடுங்க. போட்டாரு. ஏற்கனவே ஏகப்பட்ட வலிச்ச கண்ணை பறிக்கும். உங்க ரெண்டு சில் பேட்டிய ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டாரா? அப்ப ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கிறோம்னா ஆரம்பிக்கிறோம். முக்கியமான கண்டிஷன். என்னயா கண்டிஷன்? உரப்பா அவனுக்கு இருக்கு. ஏன் அவசரப்படுற? இர அரே ஆரம்பிக்கிறோம்னா ஆரம்பிக்கலாம். அப்படி ஆஃப் பண்ண சொல்லு. ஆஃப் பண்ண சொல்லிட்டு ஆஃப் பண்ணா மக்கா சோறதுக்கு சோற விட்டு என் சுண்ணாம்பு திங்க. சுண்ணாம்பு நீயே தின்னு. இல்லனா புட்ட வாங்கி தின்னு. அரே லைட் வாங்கி தின்னு. லைட் அப்படி ஆஃப் பண்ண சொல்லு. இங்க பாரியா, இங்க இருக்க லைட் அப்படி ஆஃப் பண்ணிட்டா ஓமோரி ஏமோரி நம்மனால ஏறி இடிச்சிட்டு இந்த கடக்குல கை வச்சிட்டு உட்கார்ந்திருக்காரு பாரு. அவர் முகரை யார் பாக்குறது? மொட்டை சுண்ணியா? ஏன் மொட்டை சுண்ணியா? மம்மாடிக்கு பிள்ளைல பாக்கியப்பா. இல்ல ஊர வச்ச கண்ணு வாங்காம பாக்கா இருக்கும். அது கண்ணுல கை வைக்க. எல்லாம் பாப்ப ஊரா மொட்டை போடாம நக்குவாரு. ஆமா. அப்பற பிள்ளை ஆம்பள பையா லைட் அப்படி ஆஃப் பண்ணி விட்டா. என்னடா பண்ணும்? இருட்டா இருக்குயா. ஐயோ அம்மா. இருட்டான போய் யார் இருப்பாங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க ஐயா. எல்லாரும் போன பிறகு அவ கிடக்கவே கிடக்கவே இல்ல. உன் அகத்துக்கு தான் சாமா ஆண்டவன் இம்மா பெரிய சாமான கொடுத்திருக்காரு. பெருசா கொடுத்துட்டான் ஆண்டவன். என்ன பாவம் பண்ணமோ மாத்திட்டாரு. சாமான மாத்தார் பத்தியா? மோசமான ஆளுக்கு பக்கத்துல போவாங்க மாசமாக்கி விட்டுருவாரு. அப்படியே தான் ரெண்டாவது ஆளை விட்டுருக்காரு. அவர் சனியாக்கி வேற எனக்கு. ஆம்பள பையா ஆம்பள பையா ஆரம்பிச்சான்றீங்க. ஆரம்பிய நிக்கிற ஏனியா இடிச்சுக்கிட்டு இருக்கிற? நம்ம ஆறத பாக்க ஒரு 10 பேர் இருந்தா ஐயா வாங்க ஐயா இருங்க அப்படியே உட்காருங்கன்னு எப்போ இங்க பார்த்தா எக்கச்சக்கமான கூட்டம். இங்க பார்த்தா சக்க முட்டா பேல முட்டைய கடிக்கு சர்ப்பத்தை குடிக்கு உங்க அக்கா கோலா. அப்ப எங்க அக்கா கோலா உங்க அப்பா பெப்சி. உங்க அம்மா புல் பெப்சி. அப்படியே சும்மா புத்திக்கு பதில் என்ன சாப்பிடுற? நான் சோறு சாப்பிடுறேன். சோறு சாப்பிடாத. பிறகு என் முட்டை சுனியாட போ. போனா அவர் சுண்டல சாப்பிடு. அவர் சுண்டல நான் சாப்பிடுறேன். இவர் சுக்கு காபி வச்சிருக்கார வாங்கி நீ குடி. யாரு? இந்த அவர் சுக்கு காபி நீ குடி. என் தம்பி போட்டுக்கன கட்ட கரும்பு. அத வாங்கி நீ குடி. நீ கறி. ஆம்பள பையா இங்க பதல எக்கச்சக்கமான கூட்டம். இங்க பதல இப்பதானே சொன்னேன். கைக்கு இங்க பாரு ஒயாம வச்சு இடிச்சுக்கிட்டே இருக்கிய. இப்படியே இடிச்சுக்கிட்டே இருந்துச்சுக்கிய. இங்க இருந்து நேர பூசாரிட்ட போயிருவேன். அட வலங்கால முண்டை. ஏன்டா? ஏகப்பட்ட இளைஞர் சாமான் கிடைக்காம மாட்டாங்க. பூசாரிட்ட போறாங்க. அவர்தான் எப்பவுமே முன்னால தொங்க போட்டுக்கிட்டு இருப்பாரு. பூசாரி முன்னால தொங்க போட்டிருக்காரு. பூசாரி முன்னால தொங்க போட்டிருக்காரு. என்னதா? அதுவா வாங்க என்ன பண்ணுவ? தேங்காய் உடைக்க. என்ன பண்ணுவ? அத வாங்கிட்டு வந்து கையை இப்படி பிடிச்சி இத்தோட வெட்டி இந்த இடத்துல போட்டுருவோம். ரொம்ப சௌரியமா இருக்கும். ஏன் இப்படியே ஆட்டுவேன். முட்டியோட எடுத்துட்டோம்னா அதை விட ரொம்ப சௌரியமா இருக்கும். இப்படியே ஆட்டுவேன். ஃபுல்லா எடுத்துட்டோம்னா அதை விட ரொம்ப சௌரியமா இருக்கும். இப்படியே ஆடிட்டு கிடப்பேன். தலையே உள்ள ஓட்டிடுவாங்க. ஆமா. அன்புமிக்க பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, வருங்காலத்து வாலிப சிங்கங்களே, இந்நாடு தங்கங்களே, இளைஞர்களே, தோழர்களே, கட்டிலாம் காளைகளை காடு சென்று மாலை பெற்ற மண்ணை பொன்னார் விவசாய பெருங்குடி மக்களே, மற்றும் காத்த கண்டு காண வீட்டை கிடக்கு தாத்தா பாட்டிகளே. தாத்தா பாட்டில இந்த இடத்துல உள்ள கூப்பிடுற சரம்பரி நம்ம புன்னகை என்ன விலை?
எங்க தாத்தா கடிப்பானே போய் அப்போ தாத்தா அப்ப சும்மா கிடப்பாங்க. என்ன செய்வாங்க? தாத்தா தான் முக்கியமான வேலை. என்ன வேலை? வீட்டுல சாமான் தட்டு பண்டம் பாத்திரம் ஆடு மாடு கோழி குஞ்சு. என்ன குஞ்சி? தாத்தாவோட குஞ்சியா? கோழி குஞ்சு. கோழியோட குஞ்சியா? கோழி குஞ்சு. இல்ல தாத்தா பண்ணி பாத்துட்டு ஐயோ பாதுகாப்பா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? 2 மணிக்கு சும்மா கிடக்க முடியுமா? கிடக்க முடியுமா? ஏன் செடிக்கிற சம விசில் அடிக்கி அப்படிதான் அடிக்கும். சும்மா கிடக்க முடியுமா? முடியுமா? தூக்கம் வந்துட்டே இருக்கும் பாத்துங்க. ஆமா. தூக்கம் வரப்படாத தாத்தா மாட்டி மாத்தி மாத்தி போடுவாங்க. மாத்தி மாத்தி எடுத்து போடுறாங்க. தாத்தா அங்கிருந்து உலக்கைய கொண்டு வருவாரு. வருவாரா? பாட்டிங்க இருந்து உரலை கொண்டு போவாங்க. 4 வெத்தலையா மடிச்சு வச்சுக்கிட்டு எங்க தாத்தா பச்சை போட்டுருக்காங்க. எங்க தாத்தா ஐயா முடியாட்டி எங்க தாத்தா 2 கொட்டை பாக்கை உள்ள வச்சுக்கிட்டு அவர் கொட்டைக்கு உள்ள வச்சா அவர் கொட்டை நசுங்கிலா போயிரும். தாத்தா முடி விடிய விடிய சும்மா சக்கு 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 வயசான காலத்தை அவரால் சக்கு 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 சக்குன்னு அவ்வளவு வேகமா போட முடியுமாயா? அப்புறம் அவர் அவ்வளவு வேகமா போடுவாரா? அப்புறம் எப்படித்தான் போடுவாரு? எப்படி போடுவார்னு இந்த கேளு. அப்படி டொக்கு 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 பொறுமையா பாரி வழங்கிய பதில் யாரென்று கேட்டால் மாவட்ட செயலாளர் கணபதி அவர்கள்